ராண்டி ஆர்டனுக்கு இன்ஜுரியா? சரி வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி ரெஸ்லிங் கிங் தமிழில் ஒரு வீடியோ போட்டுட்டேன். ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சொல்லு பேச்சு கேட்க மாட்டேங்காரு. ஸோ ஃபேன்ஸ் தான் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக, ரசிகர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக ராண்டி ஆர்டனோட ஃபேன்ஸ் கொஞ்சம் பொறுங்க, நான் சொல்கிறேன். ராண்டி ஆர்டன் ஃபேன்ஸோடைய ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வமாக ராண்டி ஆர்டனுக்கு காத்திருக்கனால அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் தன்னை 20 வயசாகவே நினைத்து கொண்டு ஆர்கேஓலாம் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக போடுறாரு. இப்போ இருக்கிற ரெஸ்லர்ஸ், யங்கஸ்ட் ரெஸ்லர்ஸுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு ரெஸ்லர் இருக்காருன்னா அது கண்டிப்பாக ராண்டி ஆர்டன் தான். இன்னும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வயசு 20 மாதிரி தான் இருக்கிறாரு. சண்டை போடுறது தான் செம்மையாக இருக்குது. ஆனால் தொடர்ந்து ராண்டி ஆர்டனுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மசில்ஸ் போன்லாம் ரொம்பவே வீக்காக இருக்கிறதுனால ஆர்கேஓ அதிகமாக போடாதீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் ராண்டி ஆர்டன் ரிட்டர்ன் ஆனதுலேருந்து ஆர்கேஓவை சாதா ஆர்கேஓ போடாமல் சூப்பர் ஆர்கேஓ போட்டுட்ருக்காரு. ஒவ்வொரு ஆர்கேவும் பார்த்தீங்கன்னா பார்த்து விதவிதமாக வித்தியாசமாக செம்மையாக போட்டுட்ருக்காரு. ஸோ அதனால் ராண்டி ஆர்டனோட ஃபேன்ஸ் எல்லாம் சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. ஆனால் ராண்டி ஆர்டனுக்கு இன்ஜுரி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த வாரம் நடந்த ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் சமி ஜெயினுக்கும் ராண்டி ஆர்டனுக்கும் ஒரு மேட்ச் நடந்திருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறமா ராண்டி ஆர்டனுடைய பெயின் உணர்வை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ முத்துக்கு பயங்கரமாக அவருக்கு பிடிச்சிருச்சு. ஸோ அவர் கையை கூட தூக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தார். பேக் ஸ்டேஜில் டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ராண்டி ஆர்டனுக்கு ஏற்பட்டிருக்கிற இன்ஜுரியெலாம் எதுவுமே கிடையாது. பட் ஆனால் கண்டிப்பாக ராண்டி ஆர்டன் ரெஸ்ட் எடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன்லாம் ராண்டி ஆர்டன் சண்டை போட மாட்டார். அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா சும்மா ப்ரமோ பேசுகிற மாதிரி வைப்பாங்க. ஏன்னா ராண்டி ஆர்டனுக்கு இந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா மசிலில் லைட்டாக பிரேக் கொடுத்த மாதிரி வந்துருக்கிறனால ஒரு 10 days ஆச்சு பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் பண்ணாமல் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற இதை தான் கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி ராண்டி ஆர்டனுக்கு பெரிய இன்ஜுரி எதுவுமே இல்லை. ஸோ அதனால் ராண்டி ஆர்டன் எலிமினேஷன் சேம்பருக்கும் வருவார், சண்டையும் போடுவார், மாசும் காட்டுவார், கெத்தாக வேறு லெவலாக. என்ன ராண்டி ஆர்டன், நீங்கள் ராண்டி ஆர்டன் ஃபேன்ஸை கொஞ்சம் சந்தோஷப்படுத்துறீங்க, ஓகே. உங்களையும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டால் நல்லது. ஏன்னா உங்களுக்கு ஒரு கொஞ்சம் வருஷம் ரெஸ்லிங் பண்ணுறதை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. உங்களுக்கும் இன்ஜுரி ஆகிட்டுனா எங்களுக்கு வேறு யார் இருக்குது ஆர்கேஓ போட்டு காட்டுறதுக்கு?